சார், ஒரு திருடன் கூட ராத்திரி 1:30 மணிக்கு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சான். திருடலான்ற எண்ணத்தில் போய் கட்டில் படுத்துங்கிறவன் காலாண்ட போய் தேடினான், தலையாண்ட போய் தலைகாணிங்களை தேடினான். அவன் கையை பிடிச்சிக்கணும், தொழிலுக்கு பூசாடான்னு கேட்டான். தெய்வமே எப்படி கண்டுபிடிச்சேன்னா, எந்த ஆம்பளை கிட்டடா பீரோ சாவி இருக்கும், என்கிட்ட வந்து தேடுறி, அது படுத்துங்கிறா பாரு எங்கள் வீட்டம்மா, அவள் காலுங்கீழே இருக்கிற தலைக்காணிங்க கீழே இருக்குதுடா. 3 நாளாக அதை எடுக்கிறதுக்கு நான் படாத பாடுபட்டேன். நான் முருகனெல்லாம் வேண்டனேன், அந்த முருகனே ஒன்று அனுப்பியிருக்கான். நான் அவள் எழுந்திரிக்காத நான் பார்த்துக்கிறேன், சாவியை பக்குவமாக எடுனான். எடுத்தான். மரபீரோவை தெர 3வது தட்டில் 300 இருக்குது. நீ எடுத்து கஷ்டப்பட்டவன், நீ 200 எடுத்துக்கோ, எனக்கு ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு போகிறான். அவன் திருடன் அழ ஆரம்பிச்சிட்டான் சார், திருடன் அழ ஆரம்பிச்சிட்டான் சார். ஹேய், நானாவது வெளியில் இல்லாமல் கஷ்டப்படுறேன், நீ இருந்துக்கிட்டே கஷ்டப்பத்தியாடா, என்னை விட கொடுமை உனக்கு தான்யா. 300 எடுத்து அவன் கையிலே கொடுத்துட்டான் சார். ஏண்டா தம்பின்னா, அவன் திருட வந்தவன் தம்பி ஆக்கிட்டான். ஏண்டா தம்பி எனக்கே கொடுத்துன்னா, ஒரு ஆம்பளை கஷ்டம் ஒரு ஆம்பளைக்கு தாண்டா தெரியும். அதனால் என் செல் நம்பரையும் கொடுத்துட்டு போகிறேன், எப்பயாவது கஷ்டம்னா சொல்லு, நான் உனக்கு ஏற்பாடு பண்ணுறேன்டான்னு அவர் உறவாக்கி ஒரு காம்ப்ரமைஸ் வந்து 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டான் சார். இந்த மாதிரி இதை எல்லாத்தையும் படிங்க, ரசிங்க, சந்தோஷமாக இருங்க. உணர்ச்சி வசப்படுகிற போது கூட எப்படி பேச வேண்டும் என்று என் இலக்கியம்தான் சொல்லி கொடுக்கிறது. கொண்டு வா என்று சொல்வதற்கு பதிலாக பாண்டியன் நெடுஞ்செழியன் கொன்று வா என்று மாற்றி சொன்னதனால் வந்த விளைவு என்னாகிவிட்டது என்பதை நமக்கு எச்சரிக்கையாக சிலப்பதிகாரம்